கேரள ஆளுநர் ஆரிஃப் கானுக்கு எதிராக எஸ்எஃப்ஐ அமைப்பினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆளுநர் ஆரிஃப் கான் போராட்ட குழுவினரை மாநில அரசு காப்பதாக கூறி சாலை ஓரத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், முழு விவரங்கள். கேரள மாநிலம் கொல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஒன்றில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு எதிராக எஸ்எஃப்ஐ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கேரள மாநில ஆளுநரினுடைய கார் மீது கருப்பு கொடிகளை வீசியதாகவும் ஒரு புகாரானது கூறப்படுகிறது. கருப்பு கொடி காட்டியதுடன் கருப்பு கொடியை அவர் கார் மீது வீசியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த போராட்டத்தை கண்டித்து கேரள ஆளுநர் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். அதாவது கருப்பு கொடி காட்டப்பட்டவுடன் அவர் தனது காரை உடனடியாக நிறுத்தி உடனே சாலையில் அமர்ந்து கொண்டு அந்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் காப்பாற்றுவதாகவும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும், கைது செய்யவில்லை என்றால் இங்கிருந்து தாம் புறப்பட மாட்டேன் என்றும் கூறி அவர் ஆளுநர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அவரிடம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்றவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் காவல்துறையினர் உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் அதனையும் அவர் ஏற்க மறுத்து, இல்லை, இன்னும் அதிக அளவில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், நீங்கள் குறைந்த அளவு நபர்களையே கைது செய்திருக்கிறீர்கள், காவல்துறையே இவர்களை கைது செய்யவில்லை என்றால் பின்னர் யார்தான் கைது செய்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது என்று தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய ஆளுநர் அங்கிருந்து செல்ல மறுத்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மத்திய அரசிடம் தாம் சென்று முறையிட போவதாகவும் கேரள மாநில ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். எஸ்எஃப்ஐயினுடைய இந்த போராட்டத்திற்கு காரணம் என்பது கேரளாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நபர்களையே பணியில் ஆளுநர் அமர்த்துவதாக ஒரு குற்றச்சாட்டை கூறிதான் எஸ்எஃப்ஐ சார்பில் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.